நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர், ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா. சார், இப்போது திமுகவின் மீது பெரிய அதிருப்தி இருக்கிறது. இப்போ தோழர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இழந்தமையிலும் சில விஷயங்களை நல்லா படுத்துகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முரண்கள், குறிப்பாக மிகப்பெரிய ஊழல்வாதம், மக்களிடத்திலே அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பென்சி, அது வெளிப்படையாக தெரிகிறது. வெறுப்பு எல்லா மக்களிடத்திலும் பேசும்போது இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். மாற்று முகாம் ஒன்று வலுவாக இல்லையோ என்கின்ற சில கேள்விகளை அவர்கள் வைக்கிறார்கள். கடந்த காலங்களில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வலுவான அதிமுகவுக்கு இப்போது அவர்கள் செல்வதற்கு ஒரு தயக்கமும் இருக்கிறது. இந்த முகாம் இல்லை என்றால் அந்த முகாமில் போய் எதிர்த்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிலையில் இருந்தாலும் கூட சில சங்கடங்களும் சில வலுவற்ற நிலையும் காணப்படுவதாக நான் ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அதை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? உங்களுடைய சந்தேகம் 100% உண்மை. அதாவது அதற்கு முன்னதாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணி நிரந்தர கூட்டணி, லட்சிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் லட்சிய கூட்டணி, நிரந்தர கூட்டணியெல்லாம் எந்த காலத்திலும் எப்போதும் இருந்ததில்லை. இது எப்போவுமே அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அங்கு இருக்கிறவர்கள் ஒரு 3 ஆண்டுகள் அமைதி காத்த காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை கட்சிகள், விசிக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம், அரசுக்கு எதிரான விமர்சன கருத்துக்களை தமிழக வாழ்வுரிமை கழகம் திரு வேல்முருகன் கட்சி, ஆமாம் வாழ்வுரிமை கட்சி, அதுவும் தாவேக்க தான், அதான் டிவிகே. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு எதிர்வினையாற்ற தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, எதிர்வரும் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற என்கிற மனோபாவம் கூட அந்தக்குள்ள ஒரு அரசல் புரசலாக உருவாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் என்னென்னா, 1980ஆம் ஆண்டே இந்த திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்தாங்க. 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரித்ததால் தான் 5 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து இருக்க முடிந்தது. அப்போது ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோம். 80லும் அந்த வாய்ப்பு பறிபோயிடுச்சு, 2006லும் அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டது. எனவே இனி வரும் 2026லாவது 1967 இருந்த அந்த ஆட்சியினுடைய ஒரு பகுதியாவது, ஒரு 4 மந்திரியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மனோபாவம் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மரியாதைக்குரிய திரு செல்வப்பிறந்தை ஆகட்டும், கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும் சொன்னாங்க, காலங்காலமாக நான் இங்கே இன்னொருத்தர் தயவுலேயே எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற அந்த பிரச்சாரமும் கூட தொடங்கிடுச்சு. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறவர் டெல்லிக்கே கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு நிபந்தனையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அதே போல் கடந்த தேர்தலில் 2021 மாதிரி குறைந்த இடங்களே இல்லாமல் 60க்கும் மேற்பட்ட, ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு கொடுத்த 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கமும் காங்கிரஸ் கட்சியிடம் வந்துருச்சு. இன்றைய தினம் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் உண்மைதான், கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனார். இந்த துணை முதலமைச்சர் பிரச்சனை வர்ற பொழுது அந்த வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்கிற மாதிரின்னு ஒரு கருத்தாக்கம் வந்தது. அதில் ஒரு டிஸ்பியூட் இருந்தது. அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க, 6 மாதம் வெளியில் போயிட்டார். ஆனாலும் அது விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருக்கிறவர்கள், அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் அந்த கருத்தாக்கம் என்பது இருக்கிறது. திரு திருமாவளவன் அவரும் கூட எங்களுடைய லட்சியம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான், அது இதற்கு இப்போதைக்கு இல்லை, எப்போது எந்த நேரம் என்பது பின்னர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது அந்த அரசியல் பாதை
திருடர்கள் பாதை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் அரசியல் போட்டி இல்லாத காலத்தில் ஆமாம் தொடக்க காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. திரும்ப அரசியலுக்கு வருகிற பொழுது அப்போ வந்து தொடக்க காலத்தில் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி ஏழு, திருப்பி அடி, இதுதான் அவங்களுடைய தத்துவமாக, கட்சியினுடைய அடிப்படை தத்துவமாக அரசியலுக்கு வர்றாங்க. ஆனால் காலப்போக்கில் பல தேர்தல்களை எதிர்கொண்டதுக்கு பிறகு இப்போ என்னமாயிடுச்சு, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்து வந்துட்டாங்க. அமைப்பாய் திரண்டுட்டாங்க. இப்போ அங்கீகாரமும் பெற்றுட்டாங்க. ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இனி அதிகாரத்தை வெல்வோம் என்கிற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் நகரத் தொடங்கி விட்டார்கள்ங்கிறதான் அவங்க வட்டாரத்தில் பேசுகிறது. அண்மையில் பேசிய அந்த கட்சியினுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் வன்னியரசு, இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தொடங்கிய 90கள் தொடங்கி திருமாவளவனுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக அவருடைய நிழலாக பயணிக்கிற திரு வன்னியரசு 25 இடங்களில் இந்த முறை நம்ம 2026 போட்டியிடணுங்கிற மாதிரி பேசுகிறார். 6 இடங்களில் தான் 2021 அவங்களுக்கு கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்பு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது 10-12 தொகுதிகளெல்லாம் பெற்றவர்கள் அவர்கள். அதே போல் இந்த 2021 பாஜக, பாசிச பாஜக, மதவாத பாஜக, அது காலூன்ற விடக்கூடாது என்கிற அந்த ஒரே ஒரு மையப்புள்ளியிலே திமுக அந்த கட்சிகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டது, ஒருங்கிணைத்தது. 6-6-6ன்னு எல்லா கட்சிகளுக்கும், சிபிஎம் 6, மதிமுக கூட்டணின்னு சொல்றது. பாஜகவோடு இணைய முடியாது காங்கிரஸ், முஸ்லீம் அமைப்புகளும் இணையாது, இடதுசாரிகளும் இணையாது. திருமாவளவன் அந்த கொள்கையில் உதாரணமாக இருக்காரு. இது திமுகவுக்கு பழம் நழுகி பாலால் உழுகிறதா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒற்றை புள்ளியில், பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் இவர்களெல்லாம் கட்டமைத்து கடந்த 7 ஆண்டுகளாக கொண்டு வந்துட்டாங்க. இதுவரையிலும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இதற்கு மாற்றாக 1989 தொடங்கி 89, 96, 91, 2001, 2006ன்னு மாறி மாறி தான் வந்தது. திமுக கூட்டணியில் அணி சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே அந்த கட்சியை அமர வைத்து விட்டு 6 மாதம் ஒரு வருடத்தில் அந்த கட்சியினுடைய செயல்பாடு மக்கள் விரோத போக்கை கண்டித்து திமுகவோடு அணி சேர்ந்து அந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய கட்சிகள், தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துடும். அப்போ அண்ணா திமுக ஆட்சி அமைவதற்கு உதவி செய்துவிட்டு திரும்ப நான் சொன்ன இதே மாதிரி மாறி மாறி தான் வந்தாங்க. இந்த 2019 தேர்தலில் ஏன் அவங்க வர முடியலன்னா இதுதான், பாஜக என்கிற அந்த சக்தியை நுழைவிடக்கூடாது என்பதனால இவர்கள் பேரம் பேசி மாற்று முகாமுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முகாமுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ அந்த சூழல் மாறிவிட்டது. இதை சரியாக இப்போ விசிகால மார்க்சிய கம்யூனிஸ்ட் இப்போ பேரம் பேசுகிற சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திமுகவோடு பேரம் பேசுவது, அப்படி பேரம் படியவில்லை என்றால் நாங்கள் இன்னொரு முகாமுக்கு போக தயார் என்கிற நிலைப்பாட்டில் சில அரசியல் கட்சிகள் இருக்கும். இதை சரியாக முறையாக பயன்படுத்துவதற்கு ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு எடப்பாடி கட்டமைத்தால் மட்டுமே தான் இதில் பிரிவு வரும், பிளவு வரும், வருவார்கள். துரைக்கண்ணா, நான் ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன், உண்மையிலே சொல்கிறேன், அதிமுக வலுவாக இருந்தால் இந்த கட்சிகள் அனைத்தும் அங்கே போகக்கூடிய சூழலும் இன்றைக்கு வலுவற்ற நிலையில் அவர்கள் தயக்கம் காட்டுவது உண்மைதானா, ஏற்புடையதானா? அதுதான் நான் சொன்னேன். அதாவது காலம் காலமாக இந்த கூட்டணிகள் மாறி மாறி வந்த நிலை மாறி இப்போது வேண்டா வெறுப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இருப்பதற்கு, பயணிப்பதற்கு இது ஒரு பாஜகவிலே அண்ணா திமுக இருந்தது ஒரு தடையாக. ஆனால் இது கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மனவர்த்தம் தான். ஆமா, இப்போது வெளியே வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பலகீனமான நிலையில் இருப்பதால் அந்த கட்சிகளுக்கு, இந்த கட்சியின் மீது, அண்ணா திமுகவின் மீது நம்பிக்கை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை 2026 அண்ணா திமுக பெரும் என்கிற நம்பிக்கை வந்தால் மட்டுமே அவர்கள் இங்கே வருவார்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக தேவை, வலிமையான அண்ணா திமுக தேவை. அப்படி வருகிற பொழுதுதான் கூட்டணியும் வலுவான கூட்டணியாக அமையும். எதிர்வரும் 2026 அண்ணா திமுக விரும்புகிறபடி ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. இந்த விவாதத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்து? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரத்தன்மையோட களம் இறங்கியிருக்கிறாங்க. 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை பொது தேர்தல்களிலும் ஒரு மகத்தான வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு தொடர் வெற்றியை
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது. அதைத் தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் ஆட்சி கட்சி மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கினார். 2011, 2016, 2016 மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையிலும் பெறவில்லை. எனவேதான் இந்த முறை எப்படியாவது 7வது முறை ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களம் இறங்கியிருக்கிறார். ஒரு அமைச்சர் சொல்றார் 234 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு. வெற்றி பெறுவோம் சொல்லலை, கைப்பற்றுவோம். ஆக கைப்பற்றுவதற்கான களப்பணியில் அவர்கள் இறங்கிட்டாங்க. அதாவது வார்த்தை கடினமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதற்கான முயற்சியில் இறங்கி தான் 234 தொகுதிகளிலுமே அவங்க பொறுப்பாளர்களை நியமித்துறாங்க. இதை தாண்டி மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் கண்காணிப்புள்ள சில தொகுதிகள் என்று களமாடுகிறார்கள். கூட்டணி கட்சிகள் தொடர்வார்கள் என்கிற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் கூட்டணியிலிருந்து யார் வெளியேறினாலும் கூட பரவாயில்லை, தொகுதிகளை கைப்பற்றி விடுவோம் என்று அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். நம்ம திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றை பார்க்கிற பொழுது 1957, 62, 67, 71 இந்த தேர்தல்களில் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பதும் அவருடைய செல்வாக்கு என்பதும் திமுகவை வெற்றி பாதைக்கு படிப்படியாக அழைத்து சென்றது. அதுதான் வரலாறு. 67 தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி பெற்றவுடனே மாணவர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று வந்தவர்களை, இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையிலே போய் படுத்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களை சந்தித்து மாலை அணிவித்து விட்டு நன்றி தெரிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரும் தூணாக இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இந்த நிலை என்பது மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடுவோம் என்கிற நம்பிக்கையில் பயணப்படுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நிலைப்பாட்டில் தொடருவதற்கு, நம்பிக்கை வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலகீனமாக இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் ஒரு பெரிய இடம். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிக வலிமை மிக்கது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் வலிமை மிக்கது. தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், இருக்கிற கட்டமைப்பு எல்லாவற்றிலுமே ஆக சிறந்த, வாக்கு சதவீதத்திலும் உயர்ந்ததாக இருந்தது. மரியாதைக்குரிய நண்பர் ராமகிருஷ்ணன் சொன்னார்ல, இவருடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகுதான் அது அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட இந்த பிளவுகள், பிரிவுகள், மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள், இதனால் பலகீனப்பட்டு இருக்கிற இந்த சூழல் என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை முற்றும் முழுவதுமாக உணர்ந்து இன்றைக்கு அதிமுகவின் ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு, மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், மனமாச்சரியத்தோடு ஒதுங்கி இருப்பவர்கள், இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினால் மட்டுமே பிரிந்து கிடக்கிற, இங்கிருந்து விலகி சென்ற கூட்டணி கட்சிகளும் இங்கே வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுதுதான் அது வெற்றிக்கான ஒரு அணியாக அமையும். இதை உணர்வார்களாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு 10 வினாடி ஒரே சொல்லிடுறேன். இன்றைக்கு அரசின் மீது விமர்சிக்கிற கூட்டணி கட்சிகளை எப்படி இவர்கள் கையாளுகிறார்கள் அப்படிங்கிற பார்க்கணும். இவர்கள் லட்சிய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகிற அதே நேரத்தில் திமுக தயவில் வெற்றி பெற்றுவிட்டு திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறவர்களை விரட்டி அடியுங்கள்னு திமுக செயற்குழு கூட்டத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள லட்சிய கூட்டணி, உறவு கூட்டணி.